யோகி ஒரு 10 வயது சின்ன பையன். அவனுக்கு எக்ஸாம் முடிந்து வெக்கேஷன் வந்தது. மிகவும் சந்தோஷமாக அவன் தன்னுடைய தாத்தா வீடு இருக்கும் ஊருக்கு போனான். ஊரில் அவன் வயசு பசங்க எல்லாரும் சேர்ந்து ஹைட் அண்ட் சீக், அதாவது ஒளிஞ்சு விளையாட்டு விளையாட ஆரம்பிச்சாங்க. விளையாடும்போது யோகி ஒரு பழைய மரத்துக்கு பின்னால ஒரு கற்கள் அடுக்கி வச்ச இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அங்கே அவனுக்கு ஒரு பழைய மேப் கிடைத்தது. அந்த மேப்பை திறந்து பார்த்தான். அதில் இப்படி எழுதப்பட்டிருந்தது: இந்த வழியில போனால் ஒரு பெரிய புதையல் கிடைக்கும். யோகிக்கு ஆர்வம் அதிகமாயிடுச்சு. எந்த நண்பன்கிட்டையும் சொல்லாம அந்த மேப்பில் காட்டிய வழியிலேயே புதையலை தேடி போனான். காடு, பாறைகள், மலைப்பாதைகள் எல்லாத்தையும் தாண்டி அவன் ஒரு பழைய குகைக்கு போனான். அங்கேதான் புதையல் இருந்தது. ஆனா அந்த புதையலை பாதுகாக்க ஒரு பயங்கரமான பூதம் நின்னுகிட்டு இருந்தது. அந்த பூதத்தின் பெயர் ஜண்டா. ஜண்டாவின் தோற்றம் மிகவும் பயங்கரமாக இருந்தது. 2 பெரிய கொம்புகள், ஒரு நீளமான வால், பலசாலியான உடல், முகம் பயங்கர காளை மாதிரி. ஜண்டா கர்ஜனை செய்து சொன்னது: இந்த புதையலை எடுக்கணும்னா நான் கேட்கிற 3 கேள்விகளுக்கும் சரியான பதில் சொல்லணும். யோகி பயப்படல, தன்னம்பிக்கையோடு நின்னான். முதல் கேள்வி: உன்னைவிட வலிமையானது எது? யோகி சொன்னான்: அறிவு. அது இல்லாம வலிமை எதுவும் பயனில்லை. இரண்டாவது கேள்வி: உலகத்துல எல்லாருக்கும் இருக்குது, ஆனா யாராலும் பார்க்க முடியாதது என்ன? யோகி சொன்னான்: காற்று. மூன்றாவது கேள்வி: பயத்தை ஜெயிக்கிற ஒரே ஆயுதம் என்ன? யோகி பதில் சொன்னான்: தன்னம்பிக்கை. ஜண்டா சிரிச்சது. யோகியின் பதில்கள் அதுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ உண்மையிலேயே தைரியமான பையன், இந்த புதையல் உன்னுடையது என்று சொல்லி ஜண்டா புதையலை யோகிக்கு கொடுத்தது. அப்போ யோகி சொன்னான்: ஜண்டா, உன்னுடைய கடமை இந்த புதையலை பாதுகாக்கிறது தானே? இனிமேல் இந்த புதையலும் நானும், இருவரையும் நீ பாதுகாக்கணும். ஜண்டா சம்மதிச்சது. புதையலை தலைமேல தூக்கிட்டு யோகிக்கு பின்னாடி நடந்தது. யோகியும் ஜண்டாவும் புதையலை எடுத்துக்கிட்டு ஊருக்குள் நடந்து வந்தாங்க. ஊருக்குள் வந்ததும் ஜண்டாவை பார்த்து மக்கள் பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. அத கவனிச்ச யோகி உடனே சொன்னான்: எல்லாரும் பயப்படுறாங்க, நீ ஒரு சின்ன பையன் மாதிரி மாறிக்கோ. அத கேட்ட ஜண்டா ஒரு மந்திரம் சொல்லி ஒரு சாதாரண 10 வயது சின்ன பையன் போல உருமாறிச்சு. யோகி ஜண்டாவை கூட்டிக்கிட்டு தாத்தா வீட்டுக்கு போனான். அன்றைய நாள் முழுக்க யோகி ஜண்டாவை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியல. அடுத்த நாள் ஸ்கூல் திறக்க போலதுனால யோகி நகரத்துக்கு திரும்ப போகணும்னு தயாரானான். ஆனா ட்ரெயின் கிளம்பி போய்கிட்டு இருந்தது. யோகி ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டான். அவனுக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. என்ன செய்யணும்னு தெரியாம நின்னான். அப்போ ஜண்டா அவனிடம் சொன்னது: கவலைப்படாத யோகி, நான் இருக்கேன். அடுத்த நொடியே ஜண்டா மீண்டும் தன்னுடைய உண்மையான பூத வடிவத்துக்கு மாறிச்சு. யோகியை தன்னுடைய தோள் மேல உட்கார வச்சுக்கிட்டு காடு, மலை, பள்ளத்தாக்கு எல்லாத்தையும் தாண்டி நகரம் நோக்கி வேகமாக பயணம் செய்தது. யோகிக்கு அது ஒரு கனவு மாதிரி இருந்தது. பயமில்லை, மாறாக அவன் மனசு முழுக்க சந்தோஷமா இருந்தது. நீண்ட பயணத்துக்குப் பிறகு இருவரும் பாதுகாப்பாக நகரத்தை அடைந்தாங்க. நகரத்துக்குள் வந்ததும் யாருக்கும் சந்தேகம் வராமல் இருக்க ஜண்டா மீண்டும் ஒரு சின்ன பையன் போல மாறிக்கிட்டது. அன்றைய நாள் முழுக்க யோகியும் ஜண்டாவும் இருவரும் அதே வீட்டிலேயே தங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் காலை யோகியும் ஜண்டாவும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போனாங்க. ஜண்டாவும் யோகியோட ஸ்கூல்லையே ஒரு மாணவனாக சேர்க்கப்பட்டது. அவனும் மற்ற பசங்கள மாதிரியே யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு புத்தகம் தூக்கிட்டு கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்தான். யாருக்கும் அவன் ஒரு பூதம்னு சந்தேகம் வரல. நாட்கள் போய்கிட்டு இருந்தது. ஸ்கூல், வீடு, ஹோம்வொர்க், விளையாட்டு எல்லாமே சுமூகமா நடந்தது. யோகிக்கும் ஜண்டாவுக்கும் நட்பு இன்னும் உறுதியானதா மாறிக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் ஸ்கூல் விட்டதும் மாலை நேரத்தில் யோகி மற்ற பசங்களோட சேர்ந்து ஸ்கூல் ரோட்டை கடக்க ஆரம்பிச்சான். அது ஒரு மெயின் ரோடு. அந்த நேரம் ஒரு வண்டி ஸ்பீட் லிமிட்டை தாண்டி வேகமா வந்துகிட்டு இருந்தது. யாருக்கும் அதை கவனிக்க நேரம் கிடைக்கல. ஆனா தூரத்திலிருந்தே அந்த அபாயத்தை ஜண்டா பார்த்துட்டான். ஒரு நொடியும் யோசிக்காமல்
ஜண்டா தன்னுடைய சின்ன பையன் ரூபத்தை விட்டுட்டு மீண்டும் தன்னுடைய உண்மையான பூத வடிவத்துக்கு மாறிச்சு. 2 கொம்புகளோடு பயங்கரமான உடலுடன் அது வேகமாக பாய்ந்தது. வந்துகிட்டு இருந்த வண்டி நோக்கி நேரா ஓடி அந்த வண்டியில் தன்னுடைய கொம்புகளை மோதிச்சு. ஒரு பெரிய சத்தம் எழுந்தது. வண்டி திடீரென நின்னு போச்சு. அந்த நொடியில் யோகியும் மற்ற சின்ன பசங்களும் உயிரோட தப்பிச்சாங்க. ஜண்டா அவங்க எல்லாரையும் பாதுகாத்தது. சில வினாடிகள் கழிச்சு யாருக்கும் தெரியாமல் மீண்டும் ஒரு சாதாரண சின்ன பையன் போல ஜண்டா மாறிச்சு. யோகி அதை பார்த்துக்கிட்டு மனசுக்குள்ள நினைச்சான், ஜண்டா என் நண்பன் மட்டுமில்ல, என் பாதுகாவலனும் தான். அந்த நாளுக்கு பிறகு யோகிக்கு பயம் என்னன்னே தெரியல. ஏன்னா அவன் பக்கத்துல எப்போதும் ஜண்டா இருந்தான். நகரத்தில் தொடங்கிய யோகி ஜண்டா நட்பு இன்னும் பல சாகசங்களை எதிர்கொள்ளப் போகுது. இந்த கதை இங்கே முடிவல்ல. இது ஒரு புதிய பயணத்தின் ஆரம்பம் மட்டுமே.